இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அந்த மரணத்தை 10 நிமிஷத்தில் ஒதுக்கிட்டோம்னா அவன் ஆயில் இல்லைன்னா அந்த 10 நிமிஷத்தில் அவன் மரணம். அதே அந்த 10 நிமிஷம் அவன் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவன் கூட ஒரு ஆறுதல் பேசி பாருங்க, அடுத்த நீ போய் விடாத விட மாட்டான். வானத்தை போல இல்லை, இதில் தான் எடுத்தது. திடீர்னு பசி எடுத்தது, பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வரேன். ஜெயித்தாரு அவருக்கு நான் மீன் குழம்பு வச்சு கொடுப்பேன், சாப்பிடுவார். அவர்கிட்ட என்னன்னா ஜோசப் எல்லாரும் கூட ஜோசப் தான் பேசுவார். நடிகை அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு கிடையாது. எல்லாரும் உண்டு. சாட்டை கிளம்பி அங்கே போயிடுவார். சாட்டில் வந்தோம்னா நம்மளே நின்று பேசலாம். இப்போ உள்ளவங்க அது மாதிரி இருக்காங்களா? கிட்ட கூட போக முடியாது. அங்கே நிற்கிறாங்கன்னா நம்மளை அங்கே நிறுத்தி போடுவாங்க. இப்போ நீ வெளியே அதிகமாக வந்து இங்கே வர்றது விஜய்காந்த் தான். அதுக்கு பிறகு இப்போ விஜய் இங்கே தான் பாட்டு வைப்பாங்க. போய் பார்ப்பீங்களா? பார்க்கணும்னா எங்கே போய் விடுவாங்க. நம்ம அங்கே நிற்க வேண்டியது, நம்ம இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியது தான். வேறு வழி இல்லை. கிட்டே கூட விஜயகாந்த் அவர்களை பார்த்த மாதிரி பார்க்க முடியாதா? அப்புறம் பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. இதுக்கே போராடிட்டு இருக்கீங்களா முதியோர் உதவித்தொகைக்கு? ஆமாம், அதுக்கே நான் அதான் சமூக சேவை செய்யறோம். ஆனால் நம்ம இதுக்கே போராடுறோம். இப்போ இந்த கண் பார்வை கம்மி. இப்போ எனக்கு 61 ஆக போகுது. நம்ம தாராளமாக கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏன் கொடுக்க மாட்டாங்க? எங்கே இப்போ போகிறது இப்போல்லாம் நீங்கள் இருக்க மாதிரி நீங்கள் அவர் இருக்க மாட்டார். அப்போ நம்மளே எத்தனை நாளைக்கு பஸ்ஸு காசு போட்டு போகிறது? பணக்காரரா கல்லூரி கார் எடுத்துகிட்டு போயிட்டு கார் எடுத்துகிட்டு வரோம். நம்மளே அன்னாடு காய்ச்சி இதை வீட்டை காய்ச்சுவோமா இல்லை வீட்டுக்கு கொடுத்து வந்து டவுன் கொண்டு சுத்த முடியுமா? அதாவது இது ஒரு தொழிலாகவும் நான் செய்யலை, ஒரு சேவையா, ஒரு சேவை, சமூக சேவை அப்படியே அது மாதிரி நான் ஒரு சமூக சேவை செய்கிறேன். நல்ல விஷயம் இது. எத்தனை பேர் இதெல்லாம் வந்து அருவருப்பா அப்படி பார்த்துட்டு போவாங்க. அதாவது அது அப்படியே இருக்காது. நாங்கள் வந்து சும்மா கிடந்தாலும் அழுகி இருந்தாலும் அது அப்படியே வலிச்சு கையில் வலிச்சு பையில் போட்டு கையில் கொடுத்துரும். விரல் கால் கை எல்லாம் தஞ்சையிலாம் கிடக்கும். எல்லாத்தையும் கூட்டி பையில் போட்டு கையில் கூட கொடுத்துட்டு தான் டைம் வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிடும். கொடுத்துட்டு நான் அங்கே நிற்கும் போது நான் போய் வைக்கிறேன். அவங்க வாங்கினவங்க அவங்களுடைய இது எப்படி இருக்கும்? உடனே வாங்கிட்டு அவங்களுடைய அவங்களுக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். ஐயோ இப்படி போயிட்டா இருந்துச்சு ஆயிடுச்சுன்னு. இல்லையா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதெல்லாம் அள்ளி போட்டு கொடுத்துருவோம் அப்படின்றீங்களே, அதை வாங்குறாங்கல்ல, அப்போ அவங்க வாங்குறதுக்கே யோசிப்பாங்களே, சொல்கிறதுக்கே யோசிப்பாங்க. அது பார்த்தா நமக்கு அம்மா இப்போ நம்ம மூட்டை கட்டதான் இந்த கொண்டாந்து தள்ளிடுவேன். நீங்கள் எடுத்தாலும் சரி போலீஸ் இருக்குது, அவங்களுக்காக பார்த்துக்கும் பிடிக்கும். நம்ம எடுத்து கொடுக்குறது நம்ம கடமை, பார்க்க வேண்டிய கடமை அவங்க காவல்துறை. ஏன் கேட்குறேன்னா, அது இல்லை எவ்வளோதான் சொந்தமாக இருந்தாலும் ரத்த உறவாக இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் போனோம் அப்படின்ட்டு அந்த பயமுங்கிறது ஒன்று இருக்கும். பயம் இருக்கும். ஒரு நாளைக்கு அப்புறம் கிட்டக்க போக மாட்டோம், கொஞ்சம் வாட வருமோ அப்படின்ட்டு. நமக்கு எல்லா வாடையும் பிடிச்சி சாப்பிட்டு உடம்புக்குள்ளேயே எல்லா வாடையும் கலந்துருக்கு, பிளட்லேயே கலந்துருக்கு. பிளட்டு எடுத்திங்கன்னா அந்த வடை தான் இருக்குது. ஏன்னா சிறுசுலேருந்து அந்த மாதிரி, அதனால் நமக்கு எதுவுமே பண்ணாது. சரி, இவ்வளோ பேரை நீங்கள் மீட்டிருக்கீங்க, எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், அதாவது காசோ பணமோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை இது மாதிரி யாராச்சும் பார்த்து அதிகாரிகள் மட்டத்துலேயோ அரசு மட்டத்துலேயோ பாராட்டியிருக்காங்களா? பாராட்டிருக்காங்க. அது எதுலைங்கன்னா பாண்டிச்சேரி இதில் தான் அது பாராட்டியிருக்காங்க. நான் என்ன தான் பாராட்டி எதுக்குங்க, அந்த நேரத்தில் பாராட்டி போட்டு அவங்க போயிடுவாங்க. பாதிக்கப்பட்டவங்க நம்ம தானே, ஏதோ டம்முக்கு பாராட்டிட்டு போவாங்க. மற்றபடி உதவிகள் அப்படிங்கிறது நானும் முதியோர் இல்லத்துக்காக முதியோர் பணம் வாரத்துக்கெல்லாம் எழுதி பார்த்தேன், கிடைச்ச பாடு இல்லை. நம்மளுக்கு 61 ஆக போகுது. இந்த 60 கொடுக்க போகிறாங்கன்னு நான் விட்டு முடிக்கிட்டு கொடுக்காட்டி போகுது, விடு இருக்கட்டு. நம்ம கண்ணு ஒரு சாலை சாகும். இதுக்கே போராடிட்டு இருக்கீங்களா முதியோர் உதவித்தொகைக்கு? ஆமாம், அதுக்கே நான் அதான் சமூக சேவை செய்கிறோம். ஆனால் நம்ம இதுக்கே போராடுறோம். என்ன பண்ண முடியுங்க? இப்போ இந்த கண் பார்வை கம்மி. இப்போ எனக்கு 61 ஆக போகுது. நம்ம தாராளமாக கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏன் கொடுக்க மாட்டாங்க? எங்கே இப்போ போகிறது இப்போல்லாம் நீங்கள் இருக்க மாதிரி நீங்கள் அவர் இருக்க மாட்டார். அப்போ நம்மளே எத்தனை நாளைக்கு பஸ்ஸு காசு போட்டு போகிறது? பணக்காரரா கல்லூரி கார் எடுத்துகிட்டு போயிட்டு கார் எடுத்துகிட்டு வரோம். நம்மளே அன்னாடு காய்ச்சி இதை வீட்டை காய்ச்சுவோமா இல்லை வீட்டுக்கு கொடுத்து வந்து டவுன் கொண்டு சுத்த முடியுமா? ஒரு நாளைக்கு போய் பார்ப்போம், அதுக்கு எடுத்துகிட்டு போது அதுக்கு போய் அசால்ட்டாக விட்டுறோம். முயற்சி பண்ணி வாங்குவோம். நாங்களும் இப்போ போய் பார்ப்போம், யாரை பார்க்கணும் என்னன்ட்டு. இப்போது சாப்பிடும் போதெல்லாம் அந்த ஞாபகம் இருக்குமா? இல்லை வீட்டில் எதுவும் கேட்பாங்களா? அது மாதிரி உங்கள் பிள்ளைங்க இது மாதிரி என்னப்பா இது மாதிரி அங்கேயும் போயிட்டு வர உடனே இது மாதிரி வீட்டுக்குள்ளே வர இது மாதிரி சாப்பாட்டில் கைய வைக்கிற அப்படின்லாம் கேட்பாங்கன்னா அங்கே கண்டிப்பாக கேட்பாங்க. எங்கே போய் நான் பாடி எடுத்தாலும் வீட்டுக்கிட்ட வந்து அடுப்பு தண்ணி காஞ்சிட்ருக்கும், கறி இருக்கும். கறி எடுத்து கோடு போட்டு அந்த கோட்டு மேலே அப்படி சாம்பல் மேலே காலை வச்சு தண்ணியை தெளிச்சுட்டு அதுலேருந்து எடுத்து ஒரு பொட்டு வச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே போவோம். ஏன்னு கேட்டால் இங்கே எடுக்கக்கூடிய கருப்பு நம்ம கூடவே வரும், நமக்கு தெரியாது, ஆனால் வரும். அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இது இப்படி போட்டுருவாங்க. நம்ம போகிறோம்னு தெரிஞ்சாலே கோடு இப்படி போட்டு கறி இப்படி வச்சுருவாங்க. கறி டீயோட இது மேலே இப்படி வச்சு தண்ணி தெளித்து மறுக்க இது அந்த இதையவே எடுத்து பொட்டு வச்சுட்டு
அப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே போவோம். யார் வீட்டில் அதை பண்ணுவா? வீட்டில் எல்லாரும் பண்ணுவாங்க, பொம்பளைக்கு பண்ணுவாங்க, பையனுக்கு பண்ணுவாங்க, யார் வேணாலும் பண்ணுவாங்க. இல்லை அப்பா அது மாதிரி பாடி எடுக்க போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருமா? நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்களா? இல்லை தெரியும். அவங்களுக்கு இந்த பாடின்னு விழுந்தாலும் இவன் அங்கே தான் போயிருப்பாங்கன்னு தெரியும். வீட்டில் இது மாதிரி பண்ணிடுவாங்க. அப்போ ஆமாம், போனோம்னா அது கோட்டை தாண்டி தான் உள்ள போவோம். கேட்பாங்களா அது மாதிரி இன்னைக்கு எந்த பாடி எடுத்த, எப்படி விழுந்தாங்க என்னென்ன? நான் இப்போ கேட்குறேன்ல, நீங்கள் கேட்குறீங்களா? அதே மாதிரி அது பாப்பா கூட நின்று அதான் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நிறைய பேசுகிறீங்க. இப்போ நான் எடுக்கிறேன்னா எங்கள் வீட்டுக்கே குஞ்சு குழந்தை போய் அப்படியே போனோம். பையன் சின்ன பையன் அவன், நம்ம இன்னொரு பையன் இருக்கான், வீட்டில் பொம்பளை இருக்காங்க, அவங்க எல்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. ஃபயர் சர்வீஸ் வருது, போலீஸ் வருது, நான் போகிறேன், எல்லாத்தையுமே எல்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ நான் இங்கே எடுத்து முடிஞ்சது பாருங்க, இவங்க அங்கே போயிடுவாங்க வீட்டுக்கு. ஐயா நம்ம இப்போ இவ்வளோ நேரம் வந்து உடலை எடுக்கிறது, வெளியில் வந்து மீட்டு கொண்டு வரது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம்ல, காப்பாற்றிருக்கீங்களா? அது மாதிரி தத்தளிச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை கூப்பிட்டு வந்து நேராக போய்? அது அப்படி நிறைய காப்பாற்றிருக்கேன். நிறைய பேர் காப்பாற்றி இருக்கோம். சில பேர் வீட்டு சூழ்நிலை சரியில்லாமல் மருந்து குடிப்பாங்க, அவங்கள போட்டோன்னே ஆம்புலன்ஸ் வர சொல்லி தூக்கி கொண்டு அவங்கள கொண்டு பெரிய சுற்றி போட்டுருவேன். அப்புறம் அவங்க தாய் பிள்ளைக்கு வந்து அதை பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி உதவிகளும் செய்வேன். அதான் என் கண் கண்டு யாரும் போகக்கூடாது. தெரியாமல் போயிட்டு அது தெரியாத இயல்பு. நம்ம கண் கண்டு யாரும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருந்த போது காப்பாற்றிருக்கீங்களா யாராச்சும்? காப்பாற்றிருக்கேன். யாரா என்ன போய்ட்டு அது வந்து இறங்கி அது இறங்கி போக நானும் பின்னாடியே போய் இழுத்து விட்டேன். வந்து கூப்பிட்டாங்க பேச, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இப்படி அப்படி இப்படின்னா அதெல்லாம் விட்டுத்தோல. இது எல்லாத்துக்கும் வர்றது அவனுக்கு மண்ணும் இல்லை. வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் வீட்டில் உட்கார வச்சு அதுக்கு பிறகு தாட்டி விட்டேன். ஏன்னா அந்த மரணம்ங்கிறது 10 நிமிஷம். அது ஒதுக்கணும்னா ஆயில். அந்த மரணத்தை 10 நிமிஷத்தில் ஒதுக்கிட்டோம்னா அவன் ஆயில், இல்லைன்னா அந்த 10 நிமிஷத்தில் அவன் மரணம். யோசிக்காமல் ஒரு 10 நிமிஷத்தில் முடிவு எடுக்கிறது இதெல்லாம் அதுதான் அந்த அறியாமையில். அதே அந்த 10 நிமிஷம் அவன் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவன் கூட ஒரு ஆறுதல் பேசி பாருங்க, அடுத்த நீ போய் விடாட விட மாட்டான். ஏன்னா அந்த மரணம் வந்து மாறிடுது. மெயின் அதுதான். எவ்வளோ பெரிய மலை. விலங்குகள்லாம் இருக்கா அதிகமாக? என்னென்ன இருக்குது? சிறுத்தை இருக்குது, புலி இருக்குது, மான் இருக்குது, பன்னி இருக்குது, எல்லா மிருகங்களும் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த படம் வர்றதில்லை பூரா அந்த சைடு. இன்னும் சாயந்தர நேரம் பார்த்தீங்கன்னா ஆனையெல்லாம் பார்க்கலாம். இங்கேருந்து தண்ணி குடிக்க வரும். பூரா அது ஃபுல்லாக அந்த சைடு பூராமே ஆனைக்காடு. இதுக்குள்ள நிறைய படத்தில் பாட்டில் இந்த இடத்த பார்த்துருக்கோமே, நிறைய ஷூட்டிங் நடக்குமா இங்கே? படம்னு எடுத்திங்கன்னா எந்த படம் எடுத்தாலும் சரி இந்த மலை இருக்கும். இந்த முன்னாடி நிற்கிற மலை எந்த படத்துலையும் ஒரு படத்துலையாவது இருக்கும். இங்கே இல்லாத படத்தில் இந்த மலை இல்லாத படம் எந்த படமும் இருக்காது. இது மாதிரி ஷூட்டிங்கில் இது மாதிரி நடிக்கிறவங்களோ பார்க்குறவங்களோ இது மாதிரி வந்து கேட்பாங்களா? இது அபாயம்னு போட்டிருக்கு, இது மாதிரி எந்த அளவுக்கு ஆபத்து? இறங்கல கேட்க மாட்டாங்க. அவங்க வருவாங்க, அவங்க நம்மள மாதிரி வேலை. நீங்கள் சொல்லுவீங்களா அது மாதிரி இறங்கிடாதீங்க மோசமானது அப்படிலாம்? முறை இறங்கவே மாட்டாங்க, இறங்க விடவும் மாட்டோம். ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம் இந்த மாதிரி இருக்குது சூழ்நிலையே யாரும் போக மாட்டோம். அப்படியே வர்றதுல முழங்கால் நின்று கை கால கழுவிட்டு போயிட்டு குளிக்கவோ பிடிக்கவோ அளவு கிடையாது. அதுமாரி குளிக்க நான் தானே கேட்பேன், யாரும் யாரோட குளிக்கிறதுக்கு அதுவும் மிரட்டுறேன். ரியல் ஹீரோ வந்து ரியல் ஹீரோவை மிரட்டுற மாதிரி. யார் யாரை பார்த்துருக்கீங்க இங்கே ஷூட்டிங்கில்? ஷூட்டிங்கில் யார் யார் எல்லாமே படத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன் நான். இந்த இடத்துலையா? வானத்தை போல இல்லை, இதில் தான் எடுத்தது. ஃபுல்லாக செட் பண்ணி எடுத்தது இங்கே. அந்த டீ கடை மாதிரி சீனு அதெல்லாம் என்ன விஜயான்சாரி வந்தாரா? ஆமாம், இங்கே தான் இதில் தான் எடுத்தது கடை. இப்போ மறைஞ்சிட்டாரு, எல்லாருமே வந்து கண்ணீர் விட்டு கதறினாங்க. இங்கே வந்தப்போ அவரோட நினைவுகளை பற்றி சொல்லுங்களேன். என்ன பண்ணாரு நீங்கள் பார்த்தப்போ? என்ன யாருக்கு? விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சார் அவருக்கு நான் மீன் குழம்பு வச்சு கொடுப்பேன், சாப்பிடுவார். அதுதான் அவர்கிட்ட என்னென்னா ஜோசல்ஸ் எல்லாரும் கூட ஜோசல்ஸ் தான் பேசுவார். அந்த பதவி டியூட்டி நடிகை அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு கிடையாது. எல்லோரும் உண்டு அப்படிங்கிறது அவரோடது. நல்லா இங்கே வந்தாருன்னா எல்லாருக்கும் நம்மக்கிட்ட மட்டுமல்ல நம்ம மக்கள்கிட்டையும் நல்லா பேசுவார். வரேன்டா யாருக்கு சாட்டைக்கிற மட்டும் அங்கே போயிடுவார். சாட்டில் வந்தோம்னா நம்மளே நின்று பேசலாம். அதெல்லாம் விட மாட்டேன், செய்ய மாட்டேன், விடப்பா வந்து பார்த்து போட்டு. இப்போ உள்ளவங்க அது மாதிரி இருக்காங்களா? இப்போ யார் வர்றா? யாரும் கிட்ட கூட போக முடியாது. நம்ம இங்கே அங்கே நிற்கிறாங்கன்னா நம்மளை அங்கே நிறுத்தி போடுவாங்க. ஒரு 2 மணிக்கு அக்கட்டாங்க போகிற சமயம் அங்கே போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் போயோன்னா தூக்கிட்டு போகிறதில்ல, ஆனால் பார்க்க விட மாட்டாங்க. அவர்கிட்ட அப்படி இல்லை, எல்லாத்தையும் கொடுப்பாரு, எல்லாருக்கும் சாகசம் பேசுவார். ஒரு நல்ல நார்மலான மனிதர் அவரை பொறுத்தளவு. அதனால தான் மறைஞ்சதுக்கு அப்புறமும் எல்லாரும் வருத்தப்படுறாங்க, கலங்கப்படுறாங்க. நானே நம்மளே இருந்தாலும் அந்த வருத்தம் தான் வருது. பாரு அன்னைக்கு இப்படி பேசினாரு, இப்படி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது நம்மளுக்கு தண்ணேரிக்காம. இதுதான். அப்புறம் என்னென்ன படங்க ஐயா அது மாதிரி எடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு? இது வந்து வானத்து போல் எடுத்திருக்காங்க, நிறைய படம் எடுத்திருக்காங்க செட் பண்ணிட்டு. பொன்னியின் செல்வன் 2 வரைக்கும். ஆமாம், படம் சொல்ல மாதிரி படம் எடுத்த பாரு. நாளைக்கு இங்கே ஒரு படம் இருக்காங்க. அப்படியா? ஆமாம், கோயிலுக்குள்ள பூரா கடைக்கு கட்டியிருக்காங்க. 20ஆம் தேதி நாளைக்கு ஷூட்டிங், 3 நாளைக்கு. இப்போ நீ வெளியே அதிகமாக வந்து இங்கே வர்றது விஜயகாந்த் தான். அதுக்கு பிறகு இப்போ விஜய்
விஜய் இங்கே தான் படம் எடுப்பாங்க. போய் பார்ப்பீங்களா? பார்க்கணும்னா எங்கே போய் விடுவாங்க, நம்ம அங்கே நிற்க வேண்டியது, நம்ம நின்று இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியது, வேறு வழி இல்லை. கிட்டே கூட விஜயகாந்த் அவர்களை பார்த்த மாதிரி பார்க்க முடியாதா? அப்புறம் பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. இதுக்கெல்லாம் இளம் துள்ளல் எங்கே போய் பார்க்குறது நம்ம. அவர் அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரு வயசான மாதிரி இருந்தாலும் ஆர்வமான மனிதர், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாரை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது அவரோட இது. இதுக்கெல்லாம் துள்ளு வயசுங்க, துள்ளிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ போய் பார்க்கணும். அவர் பார்க்க நினச்சாலும் கூட இருக்கிறவங்க விட மாட்டாங்க. ஆமாம், அதுதான். ஐயா, இப்போது நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போனீங்கன்னா இது மாதிரி அங்கே வேலை பார்க்குறாரு, இங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறத விட இது மாதிரி பாடி தூக்குவார், அவர் தான் அவர் அப்படிங்கிற மாதிரி ஹோட்டலெல்லாம் போயிட்டு சாப்பிடும்போது அது மாதிரி 4 பேர் ஏதாச்சும் வந்து உங்களை எப்படி பார்த்து நல்ல முறையில் சொல்லுவாங்களா, இல்லை பார்த்து இது மாதிரி அவர் இப்படி ஒதுக்குவாங்களா? நல்லா ஒதுக்க மாட்டாங்க. அதிகமாக என்னை வந்து வெளியே யாருக்கும் தெரியாது. இப்போ நம்மளை வந்து தலிக்குள்ளே வேணால் தெரியும், நான் இன்னும் உதவி செய்கிறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தலி இருக்கிற கடை கண்ணி இவங்களுக்கு தான் தெரியும். இதை விட்டு அவுட்டரில் வந்து யாருக்குமே தெரியாது. அதை பற்றி யாரும் கேட்க மாட்டோம், சொல்ல மாட்டாங்க. நம்ம அதை பற்றி நினைக்கிறதும் இல்லை. மனசு முன் வந்து இது மாதிரி எந்த காசு போடாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் இது ஒரு சேவையாக பண்ணி செய்யணுங்க. மனிதன் பேர் தான் யாரும் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யணும், அப்போ தான் ஆத்மா வந்து அடையும். நம்மளே பெருசு நம்மளே தான்னா நம்மளே போக வேண்டியதாக தானா, அது வீணாக தான் போகும். அப்படி போகக்கூடாது. நம்மளால் முடிஞ்சது ஒரு 4 இது அள்ளி கொடுக்கணும், அப்போ தான் அவனுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து சாதியால் பிரிஞ்சு கிடக்குறாங்க, மதத்தால் பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஏழை பணக்காரன், நான் பெரிய ஆள், நீ சின்னவன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அவங்களோட பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஏன்னா செத்ததுக்கப்புறம் எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய கடந்து வந்திருப்பீங்க, அதை பார்த்து. இப்போ நீங்கள் கேட்டீங்க பார்த்தியா, பணக்காரன் ஏழை அப்படின்னு. நம்மளை பொறுத்தளவுக்கு இருக்கிறவன் பணக்காரனும் இல்லை, இல்லாதவன் ஏழையும் இல்லை, மனிதனும் ஒருத்தன் தான் இருக்கான். இந்த மனிதன் தான் வாழ்க்கை. இருக்கு பணம்னா பாரு, எவ்வளோ தான் பணம் தான் பணம் கூட வராது, மனிதன் தான் கூட வருவான். அதனால் பணத்தை பற்றியோ இந்த பணக்காரரை பற்றியோ நமக்குலாம் எண்ணமே கிடையாது. பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் நம்மளோட இது நம்ம இருக்கிறவன் பணக்காரனால பணக்காரனுக்கு அதே தான், நம்ம ஏழையாக இருந்தாலும் நம்மளுக்கு அதே தான். ஆனால் இந்த பணக்காரன் நம்ம ஏழையோட ஒன்றா தான் சமம். வீட்டில் வேணால் பணம் மூட்டை, ஆனால் வெளியே வரை நம்மளோட ஒன்று தான் கூட. சரி, அதான் உங்களை நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டோம். அப்போ கண்டுபிடிக்க முடியல. இந்த தாட்டி வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். அப்படிங்களா? ஆமாம், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. என்ன சொல்கிறது, பாராட்ட வார்த்தையவே இல்லை. நானும் உங்களோட ரொம்ப சின்ன பிள்ளை இருந்தாலும் வந்து ஐயா இந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு தாத்தா ஒரு அப்பா அது மாதிரி பண்ணால் கூட நம்ம அது மாதிரி போகாதப்பா போகாத தாத்தா அப்படின்னு கண்டிப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் முடியலையா போய் உதவி பண்ணும், அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அதுதான் சொல்லி கொடுத்து பழக்கம். உங்கள் குடும்பத்தினரையும் பாராட்டணும். கண்டிப்பாக நீங்களும் நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட எந்த நோய் நொடி வரல, நல்லா இருக்கு. எனக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி நம்ம கூட இருக்கு. நாங்கள் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் அந்த உதவித்தொகை வாங்குறதுக்கு வந்து நாங்கள் முயற்சி பண்ணுறோம், பேசுகிறோம். 1000 உதவித்தொகை வாங்குறதுக்கு அதுதான் இந்த இதுதான் இருக்கணும், முதியோர் ஓய்வூதியம் பார்க்கலாங்க. அதுதான் நானும் முயற்சி பண்ணலான்னு இருக்கேன். எங்கே நாங்கள் பேசுகிறோம். இப்போ நாங்கள் நம்ம இங்கே பண்ணுறோமா, இங்கே ஒரு நாள் இப்போ 500 ரூபா நம்ம சம்பளம், இங்கே போனோமா 2 நாள் அங்கே போனோம்னா இந்த 500 போச்சு, நம்ம வீட்டுக்கும் தூக்கி போகும். அதனால் ஒரு நாளைக்கு போவோம், பாப்பா ஆகலையா அதுக்கு அடுத்து போய் போ, ஏன்னா வீட்டையும் பார்க்கணும் நம்மளையும் பார்க்கணும். அதனால் நம்ம அதை பார்க்குறதே நினைக்கிறதில்ல. ஏதோ ஒரு பக்கம் என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவன் கண்ணை முழிப்பான் அப்படின்னு. மைடியர் பூதம் சீரியலில் அப்போது சன் டிவியில் போடும்போது மூசாவை வந்து காப்பாற்றுறதுக்கு கூப்பிடுவாங்களா, அந்த மாதிரி ரியல் மூசா பேரே மூசா தானா? ஒரு சின்ன ஏதோ ஒரு சின்ன பிள்ளைங்க பேர் மாதிரி இருக்கானா, மூசா மந்திரவாதி மூசான்னு சொல்லுவாங்க. மந்திரவாதி மூசான்னு சொல்லலாம். ஆனால் கூப்பிட்றது நம்ம எப்படியாவது கூப்பிட்டா நம்மளுக்கு உண்மையான பெயர் மூசா தான். இல்லை, யாரோ ஒருத்தவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, அங்கே ஒரு ஆள் இருக்காங்க, இந்த இடத்துல யாருக்கும் இந்த மாதிரி உள்ள அனுமதி இல்லையா? இல்லை இது லோக்கல் ஆகுது, லோக்கல் ஆளுங்க மட்டும்தான் மட்டும். இந்த ஆடு மேய்க்கிறது லோக்கலு, இப்போ அங்கே இருக்கிறது லோக்கல் ஆளுங்க, லோக்கலுக்கு மட்டும் தான். இங்கே வெளியே ஆளுக்குள்ள அனுமதி இல்லை. உதவிங்கிறது வந்து மனுஷன் செய்யறமில்லங்க, செய்கிறப்ப தான் அவன் உதவின்னு நினைக்கிறான். ஆனால் ஆத்மா அப்படி நினைக்காது. அவன் உயிர் உள்ள வரைக்கும் அவனுக்கு ஆத்மா வந்து அவனுக்கு என்னைக்கு அங்கே போய் சேருதோ அது வரைக்கும் கீழே தான் இருப்பான் ஆத்மா. ஆத்மா இருக்கிறப்ப அது வந்து நினச்சி பார்க்கு, நம்மளை யார் இருக்கா, யார் தூக்கணும், எப்படி வந்தது அப்படிங்க, அதுதான் நினைக்கும். மனுஷன் வந்து இப்படி தூக்கி அட்டால் போட்டோம்னா அவன் கிடக்கான் போ, அது வந்து மனிதனோட இயல்பு. ஆத்மாவோட இது அப்படி இல்லை, கூடவே சுத்தக்கூடிய ஒரு நிழல். அயோத்தி படத்தில் வர்றது மாதிரி தான். ஆமாம், கூடவே சுத்தக்கூடிய நிழலுங்க அது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சில கோலங்களில் தான் தெரியும், சில கோலங்கள் தெரியும், ஆனால் பூர்வீக தெரியாது. இதெல்லாம் நான் கண்டு அனுபவித்துவேன், அதனால சொல்கிறேன். பழங்களா உங்களை பாராட்ட வார்த்தையே இல்லை. உடம்பு நல்லா பார்த்துக்குங்க, நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நல்லா ஆரோக்கியத்து நல்லா இருக்கலாம். போமா பழம்
உங்கள் வீடு எங்கே இருக்குது? நம்ம வீடு கோயில் பக்கம் இருக்குங்க. நம்ம வீடு இங்கே தான். ஆனால் அருமையான ஏரியா ஐயா. ஆமாம், இயற்கையான இடமுங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த இது வராதும்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு கட்டில் போட்டு படுத்தோம்னா ஜம்மு வரும் போலயே. அதனால தான் நீங்கள் வெளியிலே வரதில்லை. இப்போ இந்த டயத்தில் எங்கேயும் போக மாட்டேங்க. இல்லை, கோயம்புத்தூருக்கே போக மாட்டீங்க போலயே இந்த இடத்த விட்டுட்டு. எங்கே உடன்படியே போக முடியலைங்க. நீங்கள் கோயம்புத்தூருக்கு போகிறீங்க, உடன்படியே போக முடியாது. ஏன்னா அவ்வளோ ஹீட்டு. ரோடு சூடு, வண்டி சூடு, கடை சூடு எல்லாம் சேர்ந்து ஒன்றா மனுஷன் மேலே தான் விடும். இதில் இங்கே அப்படி இல்லை, கூலிங்காக இயற்கையான வாழ்க்கை. இப்போ ஒரு குடும்பத்தை வந்து நடத்துறதுக்கு போதுமானதாக இருக்கா இந்த வாழ்க்கை? இது மாதிரி இங்கே கொடுக்குற சம்பளம் அதெல்லாம்? அது இருக்குங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. எல்லாம் நல்ல மாதிரியாக வச்சுருக்காரு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.